இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நியூவாக வந்து 25,000 கேஸ் 6 மாதத்தில் ஹெச்ஐவி கேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தது. நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,50,000 கேஸ் மேலே இருந்தது. இப்போ இந்த 6 மாத காலத்தில் 25,000 கேஸ்ன்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஐவி எதனால் வருது, நம்ம அதை எப்படி தடுக்க முடியும்ன்ட்டு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றவங்க யூஸ் பண்ண அஃபெக்ட் ஆகி அவங்க யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ரேசர் பிளேட்ஸோ இல்லைனா வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாவோ இல்லைனா மதர் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன மதருக்கு வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில கெட்ட பழக்கங்களாலையும் இதுக்கப்புறம் வந்து ஒரு முறையான பழக்க வழக்கங்கள் இல்லாதனாலையும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டேட்டூ போடுற ஆளா, நீங்கள் டேட்டூ போடுற விருப்பமாக இருக்குன்னா அந்த டேட்டூ ஷாப் வந்து சேஃப்டி மெஷர்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா வந்து ஒரு ஷேவ் பண்ண போகிறீங்க இல்லைனா பார்பர் ஷாப் போகிறீங்கன்னா வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை பிளேடை மாற்றி உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதனா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்களான்றதை நீங்கள் ப்ராப்பராக இது பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா முன்னாடியே போயிட்டு அதுக்கான சான்சஸ் அது என்ன இருக்குது அது நீங்கள் டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பேசிக்காக நம்மளுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மேலே சிறிய கவனம் வச்சுக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது. ஏன்னா என்ன சுச்சுவேஷனாலும் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவங்களே நம்ம ஆதரித்து தான் நடக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.